நமோ நாராயணாய நமக. பிராஜுஸ்னுர்போஜனம் போக்தா ஜகிஷ்ணுர்ஜகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுகு. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. 6வது ஸ்டான்ஸாகவே முடிஞ்சிருக்குன்னு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கங்க. அதான் சொல்கிறது, ஒரு 5 நிமிடங்களும் நமக்கு மனசில் ஆத்மாவில் ஒரு ஒளி ஏற்றி வைக்கிற திருப்தி கிடைக்குமா? எனக்கு அந்த திருப்தி கிடைக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் கதையும் நம் எம்பெருமானுடைய பெருமையும் பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அனைவரும் கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நமக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது, எவ்வளவோ நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, எவ்வளவோ ஷார்ட்ஸு பார்த்து நம்ம நிறைய டைமை வீணடிக்கிறோம். அதாவது எல்லாருமே ஒரே நாள் பணக்காரர் ஆகிறது எப்படி, ஒரே நாளில் ஏழை, ஒரே நாளில் குபேர சக்தி எப்படி கிடைக்கும், இதெல்லாம் பார்க்குறாங்க. தப்பு இல்லை. எப்போதும் ஒன்று வச்சுக்கோங்க, மிராக்கலாக நடக்கும், ஆனால் மேஜிக்கலாக நடக்காது. மிராக்கல் இன்றைக்கி உங்களுக்கு கடவுள் கொடுக்கணுன்னு இருந்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு 5 லட்சம் கரெக்டாக கிடைக்கும். மேஜிக்கலாக நடக்காது. அதனால தான் இந்த மிராக்கலாக நடக்கணுன்றது ஒரே சக்தி எதுனா தெய்வ சக்தி தாம்மா. தயவுசெய்து நான் ஒவ்வொன்றையும் 5 நிமிடம் 10 நிமிடம் கேளுங்க. இது எனக்காக இல்லை, அனைத்தும் உங்களுக்காகவே. சரி, ஓகே. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 152வது திருநாமம். என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்வசுகு. இதனுடைய மீனிங் என்னென்னா, மறுமுறை நுழைந்து சக்தி தருபவர். மறுமுறை நுழைந்து சக்தி தருபவர். இதனுடைய சொல்லும் முறை புனர் வசவே நமக. புனர் வசவே நமக. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாராகன் என்ற அசுரனுக்கு தாராகாஷன், கமலாகாஷன், வித்யுன்மாலி என 3 பசங்க இருந்தாங்களாம். அவர்கள் பிரம்மாவை குறித்து கடுந்தவம் புரிந்து வானில் பறக்கும் 3 மாநகரங்களை பெற்றார்களாம். அது மாதிரி தவங்க யார்? இவனோட பிள்ளை தாராகன்ற ஒருத்தவனுக்கு 3 பிள்ளைங்க. அவனுக்கு 3 பிள்ளைகளும் கடுந்தவம் புரிஞ்சு பிரம்மாவினுடைய சாகாவரத்தை பெற்றாங்களாம். அப்போ பிரம்மாவிடம் வேண்டினார்களாம். ஆனால் சாகாவரம் என்று வரமே இல்லை என கூறி பிரம்மா மறுக்கவே வானில் பறந்து கொண்டிருக்கும் 3 நகரங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரே அம்பினால் 3வரையும் தாக்கினால் மட்டுமே தங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டுமென்று வரம் பெற்றாராம். 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரு அம்பு இருக்குல்ல, அந்த ஒரு அம்பு மட்டும் உங்கள் 3 பேரையும் எப்போ தாக்குதோ அப்போ தான் உங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுறார். அந்த 3 அசுரர்களும் தேவர்களையும் முனிவர்களையும் சொல்ல ஒண்ணாத துயரத்துக்கு உள்ளாக்கினார்கள். அதனால் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானின் உதவியை நாடினார்கள். சரியான தருணம் வரும்போது அந்த 3 அசுரர்களையும் நான் அழிப்பேன் என்று சிவபெருமான் அசுரர்களுக்கு உறுதியளித்தாராம். பயந்துட்டாங்க. என்னடா, இவர் சாவவே அடிக்க முடியாது, எப்படி இப்படி ஒரு பிரம்மா இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் பார்த்துக்கிறேன்றாரு. அந்த 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் சமயம் நெருங்கியது. அப்போது சிவபெருமான் பூமியை தனது தேராக்கினார். பூமியை தனதுடைய தேராக்கிட்டாராம். பிரம்மாவை தேரோட்டியாக அமர்த்தினார். சூரியனை சந்திரனையும் தேர் சக்கரங்களாகவும் ஆக்கினார். மேருமலையை வில்லாக்கினார். வாசுகி என்னும் பாம்பை அதில் நானாக அந்த அம்புல விடுற ஒரு நானாக கட்டினாராம். அந்த கயிறு. அந்த வில்லின் பூட்டுவதற்குரிய சரியான அம்பு அவருக்கு தேவைப்பட்டது. அந்த அம்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், சேராத பொருளைகளையும் சேர்க்க வல்லதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தனித்தனியே பறந்து செல்லும் அந்த நகரங்களை ஒன்றாக சேர்ந்து அந்த அம்பால் வீழ்த்த முடியும். அவ்வாறு சேராததை சேர்க்கும் அம்புக்கு எங்கே செல்வது என யோசித்தாராம் சிவபெருமான். உடனே எதிர்மறையான பொருள்களை திருமால் இணைப்பதால் நம்மாழ்வால் பாடியுள்ளார். எனவே திருமாலையே தனது வில்லின் அம்பாக இருக்கும்படி பரமசிவன் வேண்ட திருமாலும் ஓகே என்று சொல்லிவிட்டாராம். உடனே 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வந்தது. எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க, எப்படிலாம்
கதை இது நமக்கு சரித்திரம் நடந்திருக்கு பாருங்கள். அப்போது மேருவெனும் வில்லில் வாசகியான நாணனோடு இணைந்து திருமாலை அம்பாக பூட்டினாராம் சிவபெருமான். அப்போ அவனுக்கு அவன் சாவ முடியாது, செத்து தானே போகணும், அப்போ மரணம் எய்தி தானே ஆகணும். அப்போது சிவபெருமானுக்குள் திருமால் நுழைந்தார். அனைத்துலகங்களையும் உயிர்களையும் படைத்தபோது அவற்றின் ஆதாரமாக இருந்து அவற்றை தாக்குவதற்காக திருமால் அவற்றுக்குள் நுழைந்தார். அவ்வாறு நுழைந்த திருமால் பிரம்மா, சிவன், இந்திரன் தொடங்கி அனைத்து உயிர்களுக்குள்ளும் திருமால் உரைகிறாராம். இது அவரது முதல் நுழைவாகும். இப்போது முப்புறங்களையும் எரிதாகிவிட்டு குறிப்பிட்ட இந்த செயலுக்காக இரண்டாவது முறையாக சிவபெருமானுக்குள் நுழைந்தாராம் திருமால். அவ்வாறு உள்ள நுழைந்த திருமால் தக்க வல்லமையால் திருமாலையே அம்பாக பரமசிவன் எய்திட அந்த அம்பு முப்புறங்களாக அம்மூன்று நகரங்களையும் அழித்தது. திரிபுர சம்ஹார எனப்படும் இந்த சரித்திரம். அதாவது என்னன்னா, வசு என்றால் உள்ளே நுழைந்து வாசம் செய்பவன் என்று பொருள். எல்லா உயிர்களையும் திருமால் வசிக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. ஏற்கனவே அனைத்து உயிர்களுக்குள் நான் இருந்தாலும் திரிபுர சம்ஹாரம் போன்ற குறிப்பிட்ட செயல்களை நிறைவேற்றுவதாக பரமசிவன் போன்ற தேவர்களும் இரண்டாவது முறையாக திருமால் நுழைகிறார்கள். புனக என்றால் மீண்டும் என்ற பொருள். அப்படி மீண்டும் தேவர்களுக்குள் நுழைந்து தான் விரும்பிய செயலை சாதிப்பதால் புனர்வசு என்று திருமால் அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 152வது திருநாமமாக ஏற்றப்படுகிறது. புனர்வசவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஏதேயும் தாங்கும் உடல் வலிமையும் மன வலிமையும் திருமால் தந்தருளார். அதாவது இதுதான் நம்மளுக்கு இந்த கடவுளுடைய சரித்திரத்தெல்லாம் கேட்கும்போது பிரம்மா இப்போ நம்மளே ஒரு வரம் கேட்டால் கடவுள் கொடுத்துருவார். இப்போ நமக்கு புள்ள வேணான்ட்டு நம்ம விதியில் எழுதியிருக்கோம். நமக்கு நிறைய சுவாமியை கும்பிட்டு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதான் கடவுள் சொல்வார், உன்னுடைய விதியை யாரால் மாற்ற முடியாது. அதனால தான் இந்த கடவுளுங்க எல்லாமே நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணோம்னா இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு வரத்தை கொடுத்துருவாங்க. அந்த வரத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கே கடவுளை போய் திருப்பி நம்ம வேண்டி அதுக்கு கடவுளே நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரு. அதனால தான் சொல்கிறாங்க, எப்போது எது வேண்டுனாலும் இது வேணும் அது வேண்டும் என்று கேட்காதீர்கள். கடவுளால் எது கொடுக்கப்பட்டதோ அதையே நீங்கள் சமத்தாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போல்லாம் கடவுளை வேண்டிதான் பிள்ளைங்க என்ன கடவுளே என்ன சொல்கிறாரு, கிருஷ்ண பகவானே என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய ஆசைகள்லாம் என்கிட்ட வைங்க, எது நியாயமான கோரிக்கை ஆசையோ அதை நான் நிறைவேற்றுறேன். அதையும் மீறி நீங்கள் நிறைய வேண்டுதல் பிரார்த்தனை சாக்ரிஃபைஸ் செஞ்சாங்கன்னா நான் கொடுத்துருவேன். அப்புறம் அதில் நீங்கள் கஷ்டப்படுறேன்னு நினச்சிட்டு என்னை திருப்பி நீங்கள் திட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். அதனால தான் இப்போலாம் இதை படிச்சுட்டு எதுக்குமே வேண்டதில்லை. அப்படியே நான் ஆசைப்பட்டாலும் எது நல்லதாக இருக்கோ நீ அமைச்சு கொடுப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு தான் நான் கடவுள்கிட்ட சொல்வேன். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.